இன்றைக்கி லஞ்சுக்கு நான் மஷ்ரூம் பிரியாணி தான் செய்திருந்தேன். ஸோ எப்படி செய்யலான்னு வாங்க பார்க்கலாம். நான் ஃபஸ்ட்டு ஒரு 3 வெங்காயம் எடுத்து நல்லா நீல வாக்கில் கட் பண்ணிக்கிட்டேன். அண்ட் ஒரு கடாயில் எண்ணெய் சேர்த்து பட்டை, கிராம்பு, ஏலக்காய் அண்ட் பிரிஞ்சி இலை ஆட் பண்ணி ஒரு 3 பச்சை மிளகாய் சேர்த்து கட் பண்ணி வச்சுருக்க வெங்காயத்தையும் சேர்த்து கொஞ்சமாக உப்பு ஆட் பண்ணி நல்லா வதங்கட்டும் அப்படின்னு சொல்லிட்டு விட்டுட்டேன். அது வதங்குற கேப்பில் இஞ்சி, பூண்டு, சோம்பு அவ்வளோதான். வேறு எந்த ஸ்பைசஸும் கிடையாது. நல்லா தண்ணி விட்டு அரைச்சிக்கிட்டேன். நல்லா அரைச்சிட்ட அப்புறம் இஞ்சி பூண்டு ஆட் பண்ணிவிட்டு நல்லா கட் பண்ணின புதினா, கொத்தமல்லி ஆட் பண்ணி நல்லா மூடி போட்டு வேக விட்டுட்டேன். வெங்காயம் நல்லா வெந்து வந்துச்சுன்னா நல்ல டேஸ்ட்டாக கிடைக்கும். இன்றைக்கி நான் விலாக் எடுக்கிற நேரமும் என்னன்னு தெரில, சிலிண்டர் காலி ஆயிடுச்சு. அதுக்கப்புறம் சிலிண்டர் போட்டுட்டு கட் பண்ணி வச்சுருக்க தக்காளியை ஆட் பண்ணிக்கிட்டேன். ஸோ தக்காளியும் நல்லா வெந்து வதங்குச்சு அப்படின்னா நமக்கு நல்ல ஃப்ளேவர் கிடைக்கும். ஸோ இந்த கேப்பில் நான் மஷ்ரூம்ஸ் எல்லாம் நல்லா சின்ன சின்னதாக கட் பண்ணி வச்சுக்கிட்டேன். நான் எப்போவுமே பார்த்திங்க அப்படின்னா கட் பண்ணி வச்சுட்டெல்லாம் சமைக்க போக மாட்டேன். ஸோ அங்கே நின்றுட்டு அப்படியே பேரலி ஒவ்வொரு வேலையும் செஞ்சுடுவேன். இன்றைக்கி மசாலா பொடின்னு பார்த்திங்கன்னா நம்ம வீட்டில் ஆஸ் யூஷுவல் தனியா பொடியும் மிளகா பொடியும் ஆட் பண்ணிக்கிட்டேன். கொஞ்சமாக மஞ்சள்தூள் ஆட் பண்ணி நல்லா கிளறி விட்டு கட் பண்ணி வச்சுருக்க மஷ்ரூமையும் ஆட் பண்ணி ஒரு 5 மினிட்ஸ் நல்லா வதங்கின வாட்டி சாதத்துக்கு தேவைப்படுற அளவுக்கு தண்ணி ஆட் பண்ணிக்கிட்டேன். அண்ட் பேரலி மஷ்ரூம் 65 போடலாம் அப்படின்னு சொல்லிட்டு இன்னொரு பேக்கெட் மஷ்ரூம் எடுத்து சின்ன சின்னதாக கட் பண்ணி இஞ்சி, பூண்டு, அதுக்கப்புறம் வரமிளகா தூள், தனியாத்தூள் ஆட் பண்ணிவிட்டு கொஞ்சமாக கடலை மாவும் சேர்த்து நல்லா மேரினேட் பண்ணி ஒரு 5 மினிட்ஸ் விட்டுட்டேன். அண்ட் பேரலி இந்த பக்கம் அரிசி சேர்க்குற அளவுக்கு நல்லா கொதி வந்துடுச்சு. ஸோ அரிசியும் சேர்த்துட்டு தயிர் பச்சடிக்காக வெங்காயமும் வெள்ளரிக்காவும் கட் பண்ணேன். நம்ம வாய் எப்படி அமைதியாக இருக்கும் வெள்ளரிக்காவை பார்த்துட்டு. ஸோ கொஞ்சம் தூளையும் உப்பையும் கலந்து வெள்ளரிக்காவை சாப்பிட்டுட்டு பேரலி மஷ்ரூம் 65ஐயும் பொரிக்க ஆரம்பிச்சிட்டேன். ஒரு வழியாக என்னோடய லஞ்ச் வேலை எல்லாமே முடிஞ்சது. ஸோ வெங்காயம் வெள்ளரிக்காய் பச்சடி, மஷ்ரூம் 65 அண்ட் மஷ்ரூம் பிரியாணி நல்லா சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. இதை சாப்பிட்டுட்டு கொஞ்ச நேரம் உட்காந்தோம் அப்படின்னா நமக்கு அடுத்த வேலை ரெடியாக இருக்கும். நமக்கு வாழ்க்கையில் குறையவே குறையாதது ஒன்று பார்த்திங்கன்னா வர பிரச்சனையும் வீட்டு வேலையும் தாங்க. பிரச்சனையை கூட சமாளித்து அதுலேருந்து வெளில வந்துடலாம். ஆனால் இந்த வீட்டு வேலையை சமாளித்து ஒரு நாள் லீவ் எடுக்கிறது அப்படின்றது வாய்ப்பே இல்லை. டெய்லியும் எப்படி சாப்பாடு சாப்பிடணுமோ அந்த மாதிரி தான் நம்மளோட வீட்டு வேலையும் டெய்லியும். அண்ட் எனக்கு ரொம்பவே இன்றைக்கி பிடிச்சிருந்தது சாப்பாடு. நல்லா சாப்பிட்டேன். அண்ட் நேற்று வீடியோவுக்கு நான் கொஞ்சம் போல்டாகவும் இன்ஃபர்மேஷன்ஸ் நிறைய சொல்கிறதாகவும் போட்டிருந்தாங்க கமெண்ட்ஸ். ரொம்பவே தேங்க்ஸ். ஏன்னா எல்லா விஷயங்களையும் நம்ம கடந்து போயிட்டே இருக்க முடியாதுங்க. ஏதாவது ஒரு பாயிண்டில் நமக்கும் ஏதாவது ஒரு கொஷின் கேட்கணும்னு தோணும். நம்ம கேட்கறதுனால இங்கே எதுவும் மாற போகிறதில்ல. அட்லீஸ்ட் நம்ம ஏதாவது ஒரு கருத்தை பதிவு பண்ணோம் அப்படிங்கிற ஒரு ஆத்ம திருப்தி தான். அண்ட் இன்றைக்கி லஞ்சு